அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆபரணமும் அதிக செல்வ வளத்தை ஈட்டும் ஆடி மாத தேய்பிறை சஷ்டி முருகன் சிறப்புகளை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்கிறோம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆபரண வளர்ச்சி பெறவும் அதிக செல்வம் பெறவும் ஆடி மாத தேய்பிறை சஷ்டியில் பரம்பொருள் முருகப்பெருமானை வணங்குவதை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். பொதுவாக தேய்பிறை வளர்பிறை என 2 திதிகளில் வருகிறது. இது சந்திரன் சுழற்சியை அடிப்படையாக கொண்டு காலத்தில் இருப்பதை கணிக்கும் ஒரு முறையில் 15 தினங்களுக்கு ஒரு முறை வரும் இந்த நாளை நாம் பொதுவாக திதி என கூறுகிறோம். அதைத்தான் வளர்பிறை திதி தேய்பிறை திதி என கணக்கு வைத்து கொண்டிருக்கிறோம். அதாவது வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி என்று வைத்துக் கொள்ளலாம். 6 விதமான அபரிவிதமான சக்திகளை கொண்டவராக இருந்தவர்தான் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள். இந்த சரவண பெருமானை வழிபடுவதற்கு இந்த மனித வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வரும் இந்த தேய்பிறை சஷ்டியில் நீங்கள் விரதம் இருந்து கண்டிப்பாக முருகப்பெருமானை உங்கள் வீட்டில் வழிபட்டால் செல்வங்கள் சேரும் மற்றும் ஆபரணங்கள் அதிக அளவில் வந்து சேரும். இந்த நாட்களில் உங்கள் செல்வங்கள் சம்பந்தப்பட்ட உங்கள் குடும்பத்தில் ஒன்று சேர நீங்கள் கண்டிப்பாக இந்த தேய்பிறை சஷ்டியில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். முருகப்பெருமானை நினைத்து வழிபடுங்கள். தேய்பிறை சஷ்டி என்பது மனதில் இருக்கும் குறைகளை தீர்ப்பதாகும். இந்த வளர்பிறை சஷ்டி என்பது நம் குடும்பத்தில் இருக்கும் செல்வங்களை அதிக அளவில் வளரச் செய்வதாகும். குறிப்பாக இந்த தேய்பிறை சஷ்டியானது அனைத்துலேயும் முக்கியத்துவம் பொருந்ததாகவே இருக்கிறது. சரவணனை தினந்தோறும் வழிபடுவது மிக சிறந்ததாகும். சரவணன் அருள் வேண்டி விரதம் இருக்கும் மக்கள் மாதந்தோறும் இந்த திதி விரதம் மற்றும் சஷ்டி விரதம் மற்றும் கார்த்திகை விரதம் என பல விரதங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு இவ்வாறு இருந்தால் கோடிக்கணக்கான பலன் கிடைக்கும். இதனை நினைவில் வைத்து கொண்டுதான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழி அதிக அளவில் பேசப்பட்டு வந்தது. வினையை தீர்ப்பவன் வேளவன் என்ற வார்த்தை அதிக அளவில் நம் முருகப்பெருமானுக்கு சொந்தமாக இருக்கிறது. முருகனுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றால் அது சஷ்டி மட்டுமே. அதிலும் தேய்பிறை சஷ்டி முக்கியத்துவம் பொருந்தியது. சரவணனுக்கு ஒரு சிறந்த நன்னாளாக இந்த தேய்பிறை சஷ்டி இருக்கிறது. இந்த தேய்பிறை சஷ்டியில் நீங்கள் புதிதாக வேலைக்கு சேர்தல் மற்றும் சொந்த வீடு கட்டுதல் மற்றும் வாகனங்கள் அதிக அளவில் வாங்குதல், மருத்துவ தொழில் தொடங்குதல் போன்றவை நீங்கள் தாராளமாக சிறப்பாக செய்யலாம். கண்டிப்பாக உங்களுக்கு முருகனுடைய அருள் கிடைக்கும் என்பது முக்கியத்துவம். முருகன் அருள் இருக்கும் சஷ்டி என்றாலேயே நம் கண்களுக்கு விரலில் தெரிவது குழந்தை வரம். அதுபோல இந்த தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக குழந்தை பேறு கிடைக்கும் என்பது பெரு நம்பிக்கையாக முருகன் வழிபாட்டில் கடைபிடிக்கப்படுகிறது. நம் தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் நம் உள்ளத்தில் முருகப்பெருமான் அவர்கள் குடிகொண்டு இருப்பார் என்பது ஐதீகம். விஷ்ணுவிற்கு மகன் கிடையாது, ஆதலால் முருகன் தான் திருமகன். ஆதலால் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கினாலேயே விஷ்ணு பெருமானின் மனைவியான லக்ஷ்மியின் பார்வை நம் மீது பட்டு சகல விதமான செல்வங்கள், ஆபரணங்கள் மற்றும் மகிழ்ச்சி அதிக அளவில் நமக்கு கிடைக்கும் என்பது எந்தவித சந்தேகமும் கிடையாது. குறிப்பாக வளர்பிறை என்பது ஏதேனும் ஒரு வீட்டை நீங்கள் தொழில் தொடங்கினால் அந்த வீடானது அதிவேகமாக வளரும். அதுபோலத்தான் மனதில் இருக்கும் குறைவேளை, அதாவது தேய்பிறை சஷ்டியில் நீங்கள் வணங்கினால் அந்த கஷ்டம் கண்டிப்பாக மலை போல் எரிந்து உங்களுக்கு நல்ல விதமான வெற்றி கிடைக்கும். செல்வத்தை நீங்களே சேர்த்தால் அதிக அளவில் சேரும் என்பது முக்கியத்துவம். ஆபரணங்கள் வாங்கினால் அதிக அளவில் ஆபரணங்கள் வளரும். அதனால்தான் இன்றைய நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருந்து இந்த மாதிரியான செயல்களை நீங்கள் செய்யுங்கள். இன்றைய நாட்கள் ஏதேனும் தங்கத்தால் செய்யப்பட்ட வேல் அல்லது வசதி இருந்தால் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களை நீங்கள் வாங்கி வந்து வீட்டில் வைக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மென்மேலும் சிறப்புடையதாகும். ஒரு மனிதனை திருமணம் நடந்த பிறகு அவனுக்கு 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமென பெரியோர்கள் கூறி வாழ்த்துவார்கள். அது 16 என்பது பிள்ளைகள் அல்ல, 16 பேர்கள் ஆகும். அதாவது 16 செல்வங்கள் ஆகும். 16 பேர்கள் ஒன்றாக இருப்பதுதான்
குழந்தை பேறு என கருதப்படுகிறது. எனவே தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து நீங்கள் மேற்கொண்டால் இந்த குழந்தை பேருடன் மீதமுள்ள 15 பேர்களும் அழிக்கும் சக்தி கொண்டது இந்த தேய்பிறை சஷ்டி விரதமாகும். இந்த தேய்பிறை சஷ்டியில் நீங்கள் உண்ணாமல் விரதம் இருந்தால் அந்த பரம்பொருள் சரவண பெருமானை வணங்கியதற்கு அவருடைய அருள் கிட்டியதற்கு சமமாகும். அனைத்து விதமான மகாலட்சுமி கடாட்சம் பெறலாம். பாரம்பொருள் சிவபெருமானின் நெற்றியிலிருந்து தோன்றியவர்தான். 6 தீப்பொறிகளால் இருந்து முருகப்பெருமான் தோன்றியவர்தான் இந்த பாரம்பொருள் கந்த பெருமான். நீங்கள் இந்த தேய்பிறை சஷ்டி நாளில் நீங்கள் அதிகாலையில், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து காலையில் குளித்து முடித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையும் நன்கு சுத்தம் செய்து நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். அதன் பிறகு முருகன் படத்திற்கு நீங்கள் பூமாலை சாற்றி மேலும் அழகான தீபங்கள் ஏற்றி நெய் தீபம் படைத்து முக்கியமாக முருகப்பெருமானுக்குரிய கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம் போன்ற நூல்களை நீங்கள் தாராளமாக படைக்கலாம். அதன் பிறகு முருகனை நினைத்து மனதார உருக வேண்டும். சரவணனுக்கு நீங்கள் பூஜை செய்து அதன் பிறகு உண்ணாமல் விரதத்தை தொடங்கி மாலை வரை இந்த விரதத்தை நீங்கள் முடிக்க வேண்டும். இது மிகவும் சிறப்பான தேய்பிறை சஷ்டி விரதமாகும். நீங்கள் உண்ணாமல் இருப்பவர்கள் அதனுடன் சேர்ந்து மௌன விரதத்தையும் கடைபிடித்தால் உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. இந்த நாளில் உங்கள் ஊரில் அருகில் உள்ள பாரம்பொருள் முருகப்பெருமானின் ஆலயம் ஏதேனும் இருந்தால் மாலை வேளையில் சென்று முருகப்பெருமானை மனதார வணங்கிவிட்டு வீட்டிற்கு வர வேண்டும். பின்னர் வீட்டிற்கு வந்ததும் முருகப்பெருமானை நீங்கள் மனதார வணங்க வேண்டும். அதன் பிறகு அவருக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற நிவேதன பொருட்களை நீங்கள் சாப்பிட்டுவிட்டு இந்த விரதத்தை முடிக்கலாம். முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளை பெற இந்த நாளில் கண்டிப்பாக இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். முருகப்பெருமானின் அருள் இந்நாள் அதிக அளவில் உலா வரும். ஆதலால் நீங்கள் முருகனை நினைத்து விரதத்தை மேற்கொண்டால் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேறு கிடைக்கும். திருமணத்தடை உள்ளவர்களுக்கு திருமணத்தடை நீங்கும். மற்றும் தொழில் பிரச்சனைகள், அதிக ஆபரணமும் அதிக செல்வமும் உங்களுக்கு வந்து சேர கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் இந்த சஷ்டி திதியில் வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் வெற்றியடைந்து மாபெரும் வளர்ச்சி அடைவீர்கள் என்பது இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.